அம்மா தங்களின் பிரிவுக்கு பிறகு நட்பு கொண்ட உறவுகளுக்கெல்லாம் அரசனாகிய சுக்ரீவனின் அமைச்சன் வாலிதேவனின் மைந்தன் அனுமன் என்பது என்னுடைய பெயர் தாய். தாங்கள் வேண்டாம் என்று கிளட்டி எறிந்த அணிகலன்களை எல்லாம் கண்டு ராமருக்கு உயிர் நிலைத்து நிற்கிறது. தாங்கள் வேண்டும் என்று வைத்துக் கொண்ட திருமாங்கல்யத்தை வேண்டாம் என்று கிளட்டிய அணிகலன்கள் தான் காப்பாற்றியது என்று கூறிய சொற்கள் போற்றுதற்குரியது. இல்லாற்றல் ராமருக்குன்னா சொல்லாற்றல் அனுமனுக்குத்தான் அமைந்தது. அனுமார் கூறிய அடையாளங்களை எல்லாம் நாராயணத்திற்கிய பிரபந்தம் என்று இந்த நூலிலே பெரியாழ்வார் சொல்றார். நெறித்தகரும் குடல்மணவாய் விண்ணடியே விண்ணப்பம் செறிந்தவனை முடிச்சரவன் சிலையெடுத்து நினைக்குணர்ந்தது அறிந்தரசு தலைகட்ட அருந்தவத்துவம் இடைவிளக்க செறிந்த சிலை கொடுதவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம் மாணவர் மென்னோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரும் கல்லதற் போய் காடு வைத்த காலத்து தேனவரும் பொழிச்சாரல் சித்திர கூடத்து இருப்ப பால்மொழியாய் வரதநம்பி படிந்ததும் ஓர் அடையாளம் சித்திர கூடத்து இருப்ப சிறுகாத்தை முளைத்தீண்ட அக்கிரமை கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி இத்தனமே ராமாவோ நின்னவயம் என்றழைக்க அக்கிரமை அனல்கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் மின்மத்த நுண்ணியடையாய் வெளியடியே விண்ணப்பம் பொன்னத்தம் ஆனந்து கவிஞருக்கு விளையாட நீ அன்பின் வழி இந்த சிலை குடித்த இந்திரானைய பின்னையே லட்சுமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம் மைத்தகுமா மலர்குழலாய் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்போன் உடலிருந்த நினைத்தேட அத்தக ஸ்ரீ அயோத்தியர்போன் அடையாளம் இவை ஒழிந்தான் இத்தகைய அடையாளம் ஈரவன் கை மோதிரமேனு ராமர் கொடுத்த அடையாளமே. சீதம்மா கிட்ட எப்படி இருக்கும்? அப்பா கல்யாணத்தப்போ மாப்பிள்ளைக்கு போட்ட வைர மோதிரம். மோதிரத்தை பார்த்து கண்ணீராலே என் பிரான் என்னை இத்தனை காலம் ஞாபகம் வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட என்ன அடையாளம்? ஆஞ்சநேயா உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள்வி தெரியும். அம்மா எனக்கு என்ன வரும்? ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஏறி என் தோல் மேல உட்காருங்க, நான் இப்பவே கொண்டு போய் உங்களை ஐயன் திருவடியில சேர்த்துடுறேன். ஏன் பாலம் வெட்டணும், ஏன் சண்டை பண்ணணும், ஏன் மண்டையை உடைக்கணும், ஒண்ணும் வேணாம், நீங்க வாங்க உங்களை கூட்டு போறேன். அப்ப சீதை சொல்றா, என்ன ஏதோ சாதாரண பெண் சீதை நீ நினைச்சியா? ராமரை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு உள்ள சீதை தானே உனக்கு தெரியும். அதுக்கு முன்னால சீதை யாருன்னு உனக்கு தெரியாது இல்லையா? எனக்கு 5 வயசு. உன் தலைவர் ஒடித்தாரே சிவதனுசு என்கின்ற வில். ஆமா, அந்த வில் முன்பு ஒரு நாள் நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். என் சகோதரிமார்கள் வீசிய பந்து அந்த வில்லின் அடியிலே சிக்கிக் கொண்டது. மற்றவர்களால் அந்த பந்தை எடுக்க முடியாமல் திகைத்து நின்றார்கள். நான் போய் இடது கையினாலே அந்த வில்ல தூக்கி அந்த பக்கம் வெச்சிட்டு பந்தை எடுத்துக் கொண்டு வந்து விளையாடியது என் தகப்பனார். அன்றைக்கு என் தகப்பனார் முடிவு பண்ணார், இந்த பெண்ணின் வீரத்திற்கு இந்த வில்லை வளைப்பவனுக்கு தான் நான் என் மகளை தருவேன் என்று. உன் தலைவனின் வீரத்தை என்னுடைய வீரத்தை வைத்துதான் நிலைநிறுத்தப்பட்டது அந்த சபை. எனக்கு வீரம் இல்லாமலோ இல்லது இலங்கையிலிருந்து என்னால தப்பிச்சு போக முடியாமலோ ராவணன் கையில் அகப்பட தெரியாமலோ இருக்கின்ற அபலை சீத்தை நான் அல்ல. எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு கடுமையான சிறைவாசத்தையும் பெற்றுக்கொண்டு இங்க நான் பேசாம உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நீயும் நானும் இந்த உலகத்திற்கு சொல்ல வந்தது ராமாயணம். நான் அடங்கி இருந்தால் மட்டும்தான் உலகம் ராமனை புகழாக்கி ராமாயணம் என்று பேசும். என் வீரத்தை நான் காட்டினால் எதிர்காலத்தில் இந்த வரலாற்றை தேசம்